மனிதன் என்றாவது ஒரு காலத்தில் தவறினை செய்பவனாகவும் தவறின் பக்கம் ஈர்க்கக்கூடியவனாகவும் மனிதன் ஒரு காலகட்டத்தில் தள்ளப்படுகிறார். அப்படியாப்பட்ட அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய கிருபை இல்லை என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய அந்த இரக்க குணம் மனிதர்களுக்கு வந்து கிடைக்கவில்லை என்று சொன்னார், என்ன சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த ஜும்மாவை நாம் பார்த்திருக்கிறோம். அன்றைய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், மனிதன் தவறு செய்யக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் அந்த தவறுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனையை கொடுத்து வருகிறான் என்று சொன்னார். ஒவ்வொரு தவறுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு தண்டனையை கொடுத்து வருகிறான் என்று சொன்னார். இந்த உலகத்தில் யாருமே எஞ்சிருக்க மாட்டார்கள். தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுகிறார். 16வது அத்தியாயம் 61வது வசனம். அவரவர் செய்த தீமைக்கு ஏற்ப ஒரு ஆளும் செய்யக்கூடிய தீமைகளுக்கு ஏற்ப நாம் தண்டனைகளை வழங்குகிறோம் என்று சொன்ன இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். எல்லா காரியங்களுக்கும் அந்த காரியங்களை செய்யக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு ஒரு தவணையை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அந்த தவணை வரக்கூடிய நேரத்தில் அது முந்தவும் மாட்டாது, பிந்தவும் மாட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஒரு ஒரு தவறு மனிதர்கள் செய்பவர்கள் தான். அந்த தவறுகள் செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் குற்றப்படுத்தி விட்டார் என்று சொன்னார். இன்றைக்கு மனிதர்களின் பெரும்பாலான நடப்பது யார் யாரெல்லாமோ இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களை இடிக்கிறார்கள், பள்ளிவாசல்களை இடிக்கிறார்கள். இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார். அல்லாஹ் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. காபத்துல்லாவை இடிக்கும் போற நேரத்தில் அபாவில் என்கிற பதவியை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறானே, தண்டனையை உடனுக்குள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டினானே. ஆனால் பள்ளிவாசலை இடிக்கும் பொழுது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, பள்ளிவாசலை இடிக்கும் பொழுது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே. இஸ்லாமிய மக்கள் ஒரு ஒரு பகுதிகளிலேயும் கொல்லப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, தண்டனை வழங்காமல் என்று இஸ்லாமியர்களிலேயே சிலர் நினைப்பது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு ஒவ்வொன்றுக்கும் அப்பப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் உலகத்தில் யாருமே எஞ்சியிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயம் 61வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், 5307வது ஹதீஸ். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இந்த படைப்புகளை படைத்த போது தனது அரியணைக்கு மேலே தனக்கு அருகில் உள்ள தனது பதிவேட்டில் என் கருணை என் கோபத்தை வெல்லும் என்று எழுதிவிட்டான். அல்லாஹ்வுடைய கருணை என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தையே வெல்லக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவேட்டில் எழுதிவிட்டான். அதனால் அல்லாஹ்வுடைய கருணை கூடிய காரணத்தினால் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட, அல்லாஹ்வுடைய கோப பார்வையை விட அல்லாஹ்வுடைய கருணை கூடிய காரணத்தினால் இந்த உலகத்தில் தவறு செய்பவர்களை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று சொன்னார், அவர்களுக்கு உணவளிக்கிறான். தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருணை, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த கருணை, அல்லாஹ் கூட்டி வைத்திருக்கக்கூடிய தண்டனையை விட கருணையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட்டி விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கின் மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்து வருகிறார் என்று சொன்னால்
மனிதர்களுக்கு கருணையை காட்டுகிறான். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே அதே முஸ்லிமில் 5427வது ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மறுமை நாளில் சுவனம் செல்வது என்பது அவரவர் செய்த அமலின் மூலம் இருக்காது. அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால் மட்டுமே, அல்லாஹ்வுடைய அந்த கிருபை இருந்தால் மட்டுமே சுவனம் செல்ல முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் அமலை சேர்த்து கொண்டு சென்றால் மட்டும், அமல்களை அதிகப்படுத்தி மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தருணத்தில் மட்டுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்து விட மாட்டான் என்று சொன்னால் சுவனத்திற்கு அனுப்பிவிட மாட்டான். மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த கருணை இருந்தால் மட்டுமே, அவருடைய அந்த கிருபை இருந்தால் மட்டுமே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பாசம் இருந்தால் மட்டுமே சுவனத்திற்கு செல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 7வது அத்தியாயம் 156வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஒரு 3 பண்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். என்னென்ன பண்புகள் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய விஷயம் ஒன்று, 2வது ஜகாத் கொடுக்கக்கூடிய விஷயம், 3வது அல்லாஹ்வுடைய வசனங்களை விசுவாசிக்கின்ற விஷயம். இந்த 3 நபர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை காட்டுவதாக சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு கருணை காட்டுகிறான் என்று சொன்னால் 3 விதமான நபர்களுக்கு கருணை காட்டுகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 7வது அத்தியாயத்தில் 156வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்லி காட்டுகிறார்? முதலாவது நபர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய நபர். அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய நபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு நபரை சொல்லி காட்டினார்கள். அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், வாழ்நாளில் குறைவாக அமல் செய்தவர், மரணிக்கக்கூடிய தருவாய், பயப்படுகிறார். நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்டு விடுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனையை கொடுத்து விடுவான். இதனால் அவருடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்கிறார், நான் இறந்த பிறகு என்னை எரித்து விடுங்கள், சாம்பலாக மாற்றி அந்த சாம்பலை புயல் காற்றிலேயோ கடலிலேயோ கரைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அதுபோல அவர்களும் செய்து விடுகிறார்கள். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மறுமை நாளில் அவர்களை அந்த நபரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகிறார். உயிர் கொடுத்து எழுப்பி, எதற்காக நீ இப்படி செய்தீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்லுவாரா, உன்னுடைய தண்டனைக்கு நான் பயந்தேன், நீ கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு நான் பயந்தேன், அதனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்தேன் என்று அவர் சொல்லுவாரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணை அங்கே முந்திவிடும். அதனால் அல்லாஹ் என்ன செய்வானாம் என்று சொன்னால், அவரை சுவனத்திற்கு அனுப்பி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காரணத்தினால் ஒரு சின்ன விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பயந்தால் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் கருணையை காட்டுவான் என்பது இந்த ஹதீஸின் மூலம் தெளிவாக ஆகிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பண்புகளில் இன்னொரு பண்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். 7வது அத்தியாயத்தில் 156வது வசனத்தினுடைய பண்புகளில் ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் ஜகாத் கொடுப்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியினை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நபர் செல்லுகிறார், அசரீரி கேட்கிறது, ஒரு நபரினுடைய சப்தம், ஒரு நபரினுடைய பெயர் சொல்லப்படுகிறது வானத்தின் வழியாக. அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மேகம் கருக்கிறது, மழை பொழிகிறது. ஒரு பகுதியை நோக்கி மழை இறங்கி அந்த பகுதியிலிருந்து ஓரையாக ஒரு பக்கத்திற்கு மட்டும் செல்லுகிறது. அவர் யோசித்து விட்டு அந்த ஓரையை பின்தொடர்ந்து போகிறார். போகும் பொழுது ஒரே ஒரு தோட்டத்திற்கு மட்டும் அந்த நீர் செல்லுகிறது. அந்த தோட்டத்திற்குள் நுழைகிறார். அந்த நபரை சந்திக்கிறார். அந்த நபருடைய பெயரை கேட்கிறார். வானத்தில் சொல்லப்பட்ட அசரீரி கேட்ட அந்த பெயரும் இவர் சொன்ன பெயரும் ஒரே ஒரு பெயர்.
அந்த நபரிடத்தில் கேட்கிறார், எதற்காக அல்லாஹ் உங்களுக்கு மட்டும் தண்ணியை இறக்கி வைக்கிறான் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லி காட்டுகிறார், நான் இந்த தோட்டத்தில் விளையக்கூடிய பொருளினை 3 பங்காக பிரித்து விடுகிறேன். அதில் ஒரு பங்கு ஜக்காத்து கொடுத்து விடுகிறேன், இன்னொரு பகுதியை குடும்பத்திற்கு எடுத்துக் கொள்கிறேன், இன்னொரு பகுதியை என்ன செய்து விடுகிறேன் என்று சொன்னால் மறு விளைச்சலுக்காக அதனை உபயோகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் கருணை காட்டக்கூடிய விஷயத்திற்கு இதை உதாரணமாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தபடியாக என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்களை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய வசனங்களை விசுவாசம் கொள்வது, அதனை மனப்பாடம் செய்வது, அதனை ஓதுவது, தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவது, இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். அடுத்த ஒரு பண்பு என்ன பண்பு என்று சொன்னால் விருந்தாளியை உபசரிப்பது. விருந்தாளை உபசரிக்கிறோம் என்று சொன்னால் அவர் துஆ செய்து விடுகிறார் என்று சொன்னார். ஒரு விருந்தாளி வருகிறார், அந்த விருந்தாளியை உபசரிக்கிறோம், அதன் மூலமாக அவர் பிரார்த்தனை செய்து விடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்து விடுகிறான் என்று சொன்னால் மறுமையில் கண்ணியப்படுத்துகிறார். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை கொள்கிறான் நம் மீது. அதுபோல பூமியில் உள்ள உயிரினங்கள் மீது நாம் இரக்கம் காட்டினோம் என்று சொன்னாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை கொள்கிறான். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் ஒரு நபர் என்ன செய்கிறார், சுவனத்திற்குள் நுழைகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல ஆடு மாடு அறுக்கக்கூடிய விஷயத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதற்கு நோவுதலை கொடுக்க கூடாது, அதற்கு துன்புறுத்தலை கொடுக்க கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தியை கூட கூர்மையாக தீட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக தெரிகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையில், இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் பூமியில் உள்ள உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டினோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை காட்டுகிறார் என்பது விளங்குகிறது. அதுபோல தாயினுடைய கருவறை அல்லாஹ்விடத்தில் பேசுமா. அல்லாஹ்விடத்தில் எப்படி பேசுமாம் என்று சொன்னால், அல்லாஹ்வே என்னுடைய இந்த இரத்த உறவை யார் பேணி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் நீ கருணை காட்டுவாயாக என்று பேசுமாம். இது போன்ற விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறது. என்ன காரணம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கருணையை பெற வேண்டும் என்பதற்காக. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கருணையை பெறவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் என்ன அமல் செய்தாலும் சரி, எவ்வளவு அமல்களை சுமந்து கொண்டு சென்றாலும் சரி, நாளை மறுமை நாளில் வெற்றி அடைய முடியாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டார்கள். 6வது அத்தியாயம் 155வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், பாவம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து மனிதன் விலகி இருப்பான், பயப்படுவான், வேதத்தை பின்பற்றுவான், இவருக்கும் மறுமை நாளில் நாம் கருணையை காட்டுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதுபோல 3வது அத்தியாயம் 132வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், இந்த வேதத்தை மட்டும் நம்பினால் போதாது, வேதத்தோடு சேர்த்து தூதரையும் நம்பியாக வேண்டும், தூதரையும் பின்பற்றியாக வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். 7வது அத்தியாயம் 204வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அதனை மௌனத்தோடு செவித்தாழ்த்தி கேட்டோம் என்று சொன்னாலும் மறுமை நாளில் அல்லாஹ் கருணையை காட்டுகிறான். இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம். குர்ஆன் ஓதப்படுகிறது என்று சொன்னால் அந்த குர்ஆனை மௌனம் தாழ்த்தி செவித்தாழ்த்தி கேட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை காட்டுகிறார். அதுபோல 24வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், தூதருக்கு கட்டுப்பட்டு நடத்தல். தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கருணையோடு பார்க்கிறான். 49வது அத்தியாயம் 10வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துர்ஹமூன். மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள், உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தோடு நடங்கள். இணக்கத்தை ஒற்றுமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நீங்கள் பெறக்கூடும்,
அல்லாஹ்வுடைய கருணையை நீங்கள் பெறக்கூடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். 2வது அத்தியாயம் 157வது வசனம். சோதனைக்குரிய நபர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யாரை அல்லாஹ் சோதிக்கிறானோ நாளை மறுமை நாளில் கருணை பார்வையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறான் என்பதை அந்த வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரிசைகரமாக தெளிவுபடுத்துகிறார். இதுவெல்லாம் என்ன புரிகிறது, எதை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கருணையை பெறுவது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றால் மட்டும்தான் எந்த விதமான இந்த உலகத்தில் எந்த அமல் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற